இந்த அழகான காலையை நமக்கு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேதாகம வசனம் ஒரு மிக முக்கியமான உண்மையை நமக்கு சொல்லுகிறது. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். ஏசாயா 56:7. இந்த வார்த்தையை தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் சொன்னார். அவர் சொல்ல விரும்பியது என்னவென்றால், தேவனுடைய ஆலயம் எல்லாருக்கும் திறந்த ஜெபத்தினிடமாக இருக்க வேண்டும் என்பதே. அந்த காலத்தில் சிலர் ஆலயத்தை தங்கள் சொந்த மக்களுக்கான இடமாக மட்டுமே எண்ணினார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இதில் ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. தேவன் யாரையும் புறக்கணிப்பதில்லை. அவர் எல்லாரையும் தம்மிடத்திற்கு அழைக்கிறார். ஜெபம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் இதயம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை என்பது தேவனுடன் தொடர்பில்லாத வாழ்க்கை போல ஆகிவிடும். ஆகவே தேவன் தனது வீட்டை ஜெபம் நிறைந்த இடமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், ஜெபம் நடந்த இடங்களில் தேவன் செயல்பட்டார். ஜெபம் நடந்தபோது பூட்டப்பட்ட கதவுகள் திறந்தன. ஜெபம் நடந்தபோது நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை வந்தது. ஜெபம் நடந்தபோது அசாத்தியமான காரியங்கள் கூட சாத்தியமானது. அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், என் வீடு ஜெப வீடு. இன்றைய வாழ்க்கைக்கு பயன்பாடு இந்த வசனம் ஆலயத்தை பற்றி மட்டும் பேசவில்லை, அது நம் வாழ்க்கையையும் பற்றி பேசுகிறது. புதிய ஏற்பாட்டில் வேதாகமம் சொல்கிறது, நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்படியானால் நம் இதயமும் ஜெபவீடாக இருக்க வேண்டுமல்லவா? நாம் தினமும் தேவனுடன் பேசுகிறோமா? நாம் நம் கவலைகளை தேவனிடம் ஒப்படைக்கிறோமா? ஒரு குடும்பத்தில் ஜெபம் இருந்தால் அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். ஒரு சபையில் ஜெபம் இருந்தால் அந்த சபையில் ஆவிக்குரிய எழுச்சி இருக்கும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஜெபம் இருந்தால் அந்த வாழ்க்கையில் தேவனுடைய வழிநடத்தல் இருக்கும். இன்று நாம் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நாம் செல்லும் ஆலயத்தை உண்மையான ஜெபவீடாக மதிப்போம். நம் வீட்டையும் ஜெபவீடாக மாற்றுவோம். அதிலும் முக்கியமாக நம் இதயத்தை தேவனுக்கான ஜெபவீடாக ஆக்குவோம். இன்றைய ஜெபம். அன்பான பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைக்கு நன்றி. நம் வாழ்க்கை ஜெபம் நிறைந்ததாக இருக்க உதவி செய்யும். நம் இதயம் உமக்கு பிடித்த ஜெபவீடாக இருக்க கிருபை தாரும். இந்த நாளில் எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த வார்த்தை தினமும் நீங்கள் கேட்க விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.